பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 18வது சங்கீதம் அதனுடைய 45வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அந்நியர்களுடைய முனை விழுந்து போகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அந்நியரின் முனையை நான் முறிந்து போக பண்ணுவேன், விழுந்து போக பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நமக்கு தெரியும், முனை ஷார்ப், ரொம்ப கூர்மையா அவங்களுடைய கிரியைகள் இருக்கிறது. இந்த கூர்மையாக்கப்பட்ட அந்த முனையில இன்றைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூர்மையான முனையை வைத்து எனக்கு விரோதமாய், என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் பல்வேறு ரீதியில் இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இந்த சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார். அவனுடைய முனையை நான் விழுந்து போக பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. இதுவரை கூர்மையாய் இருந்த அவனுடைய முனையை இயேசு இன்றைக்கு முறிந்து போக செய்ய போகிறார். அவனுடைய முனை, கூர்மையாக்கப்பட்ட முனையை ஆண்டவர் சோத்திரம் மழுங்கடிக்க போகிறார். அவைகள் சோத்திரம் ஒன்றுமில்லாதபடி அது ஒடிக்கப்பட போகிறது, அது முறிந்து போக போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. அவன் கூர்மையாக்கப்பட்ட ஒரு முனை உள்ளவனாய் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய எதிர்கால கனவுகளுக்கு விரோதமாய் பல்வேறு ரீதியில் அவன் போராடி கொண்டிருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட அந்நியருடைய முனை இன்றைக்கும் உங்களை குத்தி கொண்டிருக்கிறதா? அந்நியருடைய முனையை வைத்து உங்களுடைய இருதயத்தை குத்தி கொண்டிருக்கிறானா? அந்நியருடைய முனை நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல, உங்களை சுற்றியில் இருக்கிற ஒரு சிலரால ஒருவேளை அவருடைய முனை இன்றைக்கும் உங்களை குத்தி குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் உன்னுடைய இருதயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையும் குத்தி கொண்டிருந்த அந்த அந்நியருடைய முனையை நான் முறிந்து போக பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் விசுவாசியுங்கள். அவனுடைய கூர்மையாக்கப்பட்ட முனையை ஆண்டவர் இன்றைக்கு மழுங்கடிக்க போகிறார். அந்த முனை இன்றைக்கு முறிந்து போக போகிறது. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூர்மையாக்கப்பட்ட அந்த முனையை வைத்து அநேக ரீதியில் அவன் தடைகளை ஏற்படுத்துகிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முனையை நான் இன்றைக்கு முறிந்து விழச் செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய செயல்கள் இருபுறமும் கூர்மையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? அந்நியனுடைய செயல்கள், துன்மார்க்கரின் செயல்கள் ஸ்தோத்திரம் அநேக நேரத்தில் இருபுறமும் கூர்மையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. அந்த கூர்மையாக்கப்பட்ட அந்த கிரியைகளை வைத்து தான் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையை அவன் அதிகமாய் குழப்பி கொண்டிருக்கிறான். நீங்கள் இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களை சுற்றிலும் இருக்கிற சில துன்மார்க்கன், உங்களை சுற்றிலும் இருக்கிற சில அந்நியன் இருபுறமும் கூர்மையாக்கப்பட்ட சில வல்லமைகளை வைத்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறானாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இரு முனையையும் நான் இன்றைக்கு முறிந்து விழச் செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். அவனுடைய அம்புகள் கூர்மையாக்கப்பட்ட அம்புகளாய் எய்கிறார்கள் என்று வேதத்தில் சங்கீதத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் அநேக அம்பு அவன் எய்து கொண்டிருக்கிறான்.
ஒரு சிலரை கூர்மையாக்கப்பட்ட அம்பை போல எனக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிறான், எனக்கு விரோதமாய் ஏவி விடுகிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, எந்த வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் கூர்மையாக்கப்பட்ட அம்பை போல உங்களுடைய வாழ்க்கையை குத்தி கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கூர்மையாக்கப்பட்ட அம்பின் முனையை நான் இன்றைக்கு முறிந்து விழச் செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஏசாயால வாசிக்கிறோம், அவனுடைய நாவு சர்ப்பத்தின் நாவை போல கூர்மையாயிருக்கிறதாம். பிரைஸ் காட். இன்றைக்கும் ஒரு சிலருடைய நாவு சர்ப்பத்தின் நாவை போல கூர்மையாயிருக்கிறது, அதனுடைய முனை கூர்மையாயிருக்கிறது. அந்த நாவை வைத்துத்தான் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், இச்சகம் பேசுகிறார்கள், இல்லாததை பேசுகிறார்கள், சாபமிடுகிறார்கள். நான் அழிந்து போக வேண்டும் என்று தோல்வியான வார்த்தையை, அவிசுவாசமான வார்த்தைகளை இன்றைக்கும் ஒரு சிலர் எனக்கு விரோதமாய் கூர்மையான சர்ப்பத்தின் நாவை போல கூர்மையான முனை உள்ளவர்களாய் எனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருப்பீங்கன்னா, உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எந்த வல்லமைகள் கூர்மையாக்கப்பட்ட சர்ப்பத்தை போல உங்களுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கிறதோ, அந்த கூர்மையாக்கப்பட்ட சர்ப்பத்தின் முனையை நான் இன்றைக்கு மலிங்கு போக பண்ணுவேன், அவைகளை இல்லாமலாக்குவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கூர்மையாக்கப்பட்ட இருபுறமும் உள்ள பட்டயத்தினுடைய முனையை ஆண்டவர் இன்றைக்கு ஒடிக்க போகிறார். ஸ்தோத்திரம். கூர்மையாக்கப்பட்ட நாவு ஆண்டவர் இன்றைக்கு ஒடிக்க போகிறார். ஸ்தோத்திரம். கூர்மையாக்கப்பட்ட அம்பு ஆண்டவர் இன்றைக்கு அதனுடைய முனையை ஆண்டவர் ஒன்றுமில்லாமலாக்க போகிறார். சர்ப்பத்தை போல கூர்மையாக்கப்பட்ட நாவு ஆண்டவர் சொல்லுகிறார், அதனுடைய முனையை நான் இன்றைக்கு முறிந்து விழச் செய்வேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் செபிக்க செபிக்க அநேக அந்நியருடைய முனை, அந்த சார்ப், அந்த கூர்மையாக்கப்பட்ட அந்த நிலைமைகளை ஆண்டவர் முறிக்க போகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஈட்டியை முறிக்கிறார், வில்லை உடைக்கிறார். நான் சொல்லுகிறேன், வில்லையும் ஈட்டியும் உடைத்து எரிகிற ஆண்டவர் சோத்திரம். எந்தெந்த வல்லமையெல்லாம் கூர்மையாக்கி குத்தி கொண்டிருந்தானோ அந்த கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் உடைக்க போகிறார். கோலியாத் 40 நாள் இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கூர்மையாக்கப்பட்ட அம்பை போல, கூர்மையாக்கப்பட்ட சர்ப்பத்தின் வாயை போல அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கேவலமாய் பேச ஆரம்பித்தான். அந்த வார்த்தையினால குத்தி கொண்டே இருந்தான். ஆனால் அந்த கூர்மையாக்கப்பட்ட முனையை ஒடிக்கும்படியாய் துதிக்கும் தாவீதை கர்த்தர் எழுப்பினது போல, சபையே, தேவ பிள்ளையே, அந்த முனையை உடைக்கக்கூடிய ஒரு தாவீதை போல, ஓ பிரைஸ் காட், உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எழுப்ப போகிறார். நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் கூர்மையாக்கப்பட்ட அநேக முனைகளை தேவ அபிஷேகத்தினால் நீங்கள் முறிந்து விழச் செய்வீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநேக கூர்மையாக்கப்பட்ட முனைகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் கூர்மையாக்கப்பட்ட முனைகள் எல்லாம் இன்றைக்கு முறிந்து விழப்போகிறது. உங்க பிசினஸுக்கு விரோதமா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா, உங்க குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமா எந்தெந்த அம்பெல்லாம் கூர்மையாக்கப்பட்டதோ அத்துணை அம்புகளையும் அதனுடைய முனைகளை ஆண்டவர் இன்றைக்கு முறிந்து விழச் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்க செபிக்க செபிக்க கூர்மையான நாவினுடைய முனையை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இருபுறமும் கூர்மையாக்கப்பட்ட சில அம்பின் முனையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு முறிந்து விழச் செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்நிய துன்மார்க்கருடைய எல்லா முனை இயேசுவின் நாமத்தினால விழுந்து போவதாக என்று நான் செபிக்கிறேன். ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். என் ஜனங்களை குத்தி கிழித்து பாழாக்கி கொண்டிருந்த எல்லா சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது முனை மழுங்கி போவதாக என்று நான் செபிக்கிறேன். என் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து அற்புதமாய் சுகமாய் தங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். கூர்மையாக்கப்பட்ட அநேக முனைகளை ஆண்டவர் இன்றைக்கு முறிந்து விழச் செய்ய போகிறார். இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால்
மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.